இலக்கியா சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, இலக்கியா எப்படியாவது கௌதம் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு அந்த நாகுவை தேடி அலைஞ்சாங்க. ஆனால் நாகுவை கையில் கடிச்சோம் இலக்கியாவால் நாகுவை பிடிக்க முடியல. நாகு தான் சம்மந்தமே இல்லாமல் போய் ரேவதியை கரெக்டாக பிடிச்சி நாகு தப்பிச்சிட்டான். இப்போ இலக்கியாவுக்கு இருந்த ஒரே நல்ல விஷயம் நாகு மட்டும்தான். நாகு இனிமே வெளியே வரப்போகிறதே கிடையாது. இப்போ இலக்கியா என்ன பண்ண போகிறாங்க? என்னடா, ஏதாவது ஒரு சின்ன குழு கொடுத்தானே இலக்கியாவில் கண்டுபிடிக்க முடியும். குழுவே கிடையாது, எந்த ஒரு விஷயமும் தரமாட்டோம். ஆனால் நீ எப்படி கௌதமை காப்பாற்றுவ அப்படின்னு இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சா இலக்கியா பாவம் இல்லையா? என்னதான் இலக்கியா சிங்கப்பெண்ணாகவே இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு நியாயம் வேண்டாமா அப்படின்னு தான் நமக்கு தோணுதுங்க. அரைச்சமாவே அரைக்கிற மாதிரி இப்போ கௌதம் ஜெயிலில் இருக்காரு. கார்த்தி நாகு கிட்ட இருக்கான். நாகு கண்டே பிடிக்க வேண்டிய இடத்துல இருக்கான். என்னடா ஒரே வழி இதுக்கு அப்படின்னு நமக்கே யோசிக்க வைக்கிற அளவுக்கு டைரக்டர் கதையை ரொம்ப சூப்பராக கொண்டு போயிட்டு இருக்காருன்னு சொல்லணும். இப்போது இலக்கியம் என்ன பண்ணுறாங்க? இந்த கதை ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம ரேவதி அத்தைக்கு மனசு சரியில்லை. அவங்கள எப்படியாவது கோயிலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள நார்மல் ஆக்கணும் அப்படின்னு இலக்கியா கோயிலுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. ஜானகி எப்போ பார்த்தாலும் ரேவதியை கோயிலில் வச்சு தான் பார்க்குறாங்க. ஏன்னா ரேவதியை போயிட்டு கௌதம் பேரை அர்ச்சனை பண்ணுறாங்க. நம்ம ஜானகி இருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து கௌதம் பேரை அர்ச்சனை பண்ணும்போது அந்த அர்ச்சகர் என்ன பண்ணியிருக்கணும்? பேரை கேட்ட உடனே சரிம்மான்னு சொல்லி அர்ச்சனை பண்ணணும். ஆனால் நம்ம அர்ச்சகர் அப்படி பண்ண மாட்டாருங்க. என்னம்மா சொல்கிறீங்க? அந்த பேருக்கா? இப்போ தான் ஒருத்தன் வந்து அதே பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு போனாங்க, நீங்களும் அர்ச்சனை பண்ணுறீங்க, இதெல்லாம் சட்டப்படி குற்றம் இல்லையா அப்படின்ற மாதிரி அர்ச்சகர் இதை சொல்லவும் உடனே ஜானகிக்கு என்ன சொல்கிறீங்க இப்போ தானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ச்சகரும் யாராக இருக்கும் அது அப்படின்னு அர்ச்சகர் சொன்னதை கேட்டு ஜானகி தேடுறாங்க. அப்படி தேடும்போது எப்படியும் ரேவதியை பார்த்துட போகிறாங்க ஜானகி. இலக்கியாவை போய் நிற்க வச்சு, இலக்கியா, நான் கேட்டதுக்கு எங்கேயோ பேங்க்கு போகணும்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு இந்த ரேவதி அழைச்சிட்டு வந்து நீ கோயிலில் சாமி கும்பிட்ற. அப்போது உனக்கு என்னை விட இந்த ரேவதி தான் முக்கியமாக போயிட்டால. இங்கே பாடி, உனக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? இன்னும் எத்தனை விட நான் சொல்கிறது? என் குடும்பத்துக்குள்ளே நீ வராதுன்னு நான் சொல்கிறேன்ல, ஏன் திரும்ப திரும்ப என் குடும்பத்துக்குள்ளேயே நீ வந்துட்டுருக்க அப்படின்னு ரேவதிகிட்ட சண்டை போட போகிறாங்க ஜானகி. ஆனால் நம்ம இலக்கியா, ஐயோ அத்தை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் நீங்கள் வேறு ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம இலக்கியா ஜானகியை சமாதானப்படுத்துவாங்க. ஆனால் ஜானகி எதையுமே கேட்காம, நீ பேசாத முதல்ல, வாயை மூடு, நான் உன் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் தெரியுமா? ஆனால் நீ போய் எனக்கு இவ்வளோ பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணுன்னு சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல இலக்கியா. சி, நான் உன்னை என் மருமகன் சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ என்கிட்ட சொல்லக்கூட அளவுக்கு போய் சொல்லிட்ட. இல்லை, இதுக்கு மேலே நான் உன்கிட்ட பேசுதா இல்லை, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஜானகி கோவமாக கிளம்பிடுவாங்க. இப்போ இலக்கியா, என்ன இது, ஜானகியத்தை புரிஞ்சிக்காமல் இப்படி கோவப்பட்டு போகிறாங்களே அப்படின்னு இலக்கியா மனசு உடைஞ்சு போவாங்க. நம்ம ரேவதி ஒன்று, ஐயோ என்னை மன்னிச்சிரு இலக்கியா, நீ வேண்டாம் தான் சொன்னேன், நான் தான் கேட்காம உனக்கு கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்து பாரு, என்னால் இப்போது உனக்கு ஜானகிக்கும் எவ்வளோ பிரச்சனை. ஜானகி வேறு கோச்சிட்டு போகிற இலக்கியா, நீ இப்போ என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு ரேவதி அப்படியே கண் கலங்குவாங்க. இலக்கியா ஒன்று, விடுங்க அத்தை, ஜானகி அத்தை பார்க்கணுன்னு வந்திருக்கு, பார்த்துட்டாங்க, அவங்கள எப்படி சமாதானம் பண்ணணும்னு எனக்கு தெரியும் அத்தை, நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதியை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு இலக்கியா ஒன்று என்ன பண்ணுறது இப்போன்னு நினச்சிட்டு ஜானகி வீட்டுக்கு போவாங்க. ஜானகி சாப்பிடாம அழுதுட்டு உட்காந்துருப்பாங்க. என்னை எல்லாரும் ஏமாத்துறாங்கல்ல அப்படின்னு நம்ம இலக்கியா போயிட்டு, அத்தை சாப்பிடலாம் வாங்க அத்தை, பேசாத இலக்கியா, நான் இனிமேல் உனக்கு அத்தையே கிடையாது, நீ என்கிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை. அப்படி நீ என்கிட்ட போய் சொல்லிட்டு அந்த ரேவதி தான் முக்கியம்னு கோயிலுக்கு அழைச்சிட்டு போனா அப்போது நான் உனக்கு முக்கியம் இல்லைல்ல, இனிமேல் நீ என்கிட்ட பேச வேணாம். ஐயோ அத்தை, என்னத்தை சின்ன பிள்ளைங்க மாதிரி இப்படி கோச்சிக்கிறீங்க எல்லாத்துக்கும்? ஃபஸ்ட்டு நடந்தது என்னென்னு முதல்ல கேளுங்க அத்தை, கேட்டதுக்கப்புறம் என்கிட்ட கோவப்படுங்க, எனக்கு இல்லை எந்த பிரச்சனையும் இல்லை அத்தை, நான் சொல்கிறத புரிஞ்சுக்குங்க அத்தை. என்ன இலக்கியா, என்ன சொல்ல போகிற? என்ன புரிஞ்சுக்கணும் சொல்லு இலக்கியா, ஏதாவது ஒரு கதை ரெடி பண்ணிப்பே சொல்லு. ஐயோ அத்தை, நான் கௌதம் தேடி எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு உங்களுக்கு தெரியும்ல அத்தை. கௌதம் தெரிஞ்சதி நான் போயிட்டுருக்கும்போது அந்த நாகுவை வழியில் பார்த்தேன். அந்த நாகுவை எப்படியாவது பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சி கார்த்தி அவன்கிட்ட மீட் எடுத்து கௌதம் நிரபராதின்னு வெளியே கொண்டு வரணும்னு நான் எவ்வளோ கஷ்டப்பட தெரியுமா அத்தை. அப்படி அவன் துரத்திட்டு போகும்போது அவன் சம்மந்தமே இல்லாமல் போயிட்டு ரேவதி அத்தை கழுத்தில் கத்தியை வச்சுட்டான். நீ மட்டும் ஒரு அடி எடுத்து வச்சனா உங்கள் அத்தையை கொண்டுன்னு சொல்லி அவன் என்னை மிரட்டினான் அத்தை. எனக்கு அந்த நேரத்தில் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஆனால் ரேவதி அத்தை என்ன பண்ணாங்க தெரியுமா? ஏன் நான் போனாலும் பரவாயில்ல, எப்படியாவது என்னை பிடிச்சி கௌதமை காப்பாற்ற இலக்கியா அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனால் அந்த ரவுடி டாக்குன்னு அவங்கள பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் ஓடிட்டான். அவங்க கீழே வந்ததில் மயங்கிட்டாங்க அத்தை. எனக்கு ரொம்ப பயமாக போச்சு தெரியுமா? உங்களுக்கே தெரியும்ல, அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி அப்புறம் ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போனேன். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் அவங்க அழைச்சிட்டு வீட்டில் விட வந்தேன். அப்போ தான் அவங்க மனசு சரியில்லை, கோயிலுக்கு போகணுன்னு சொன்னாங்க.
அந்த நேரத்தில் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அத்தை. அதனால் அவங்கள கோயிலுக்கு அழைச்சிட்டு போனேன். இது தப்பா அத்தை? அப்போ தான் நீங்கள் எனக்கு கால் பண்ணீங்க. அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட இதை பற்றி என்னால் சொல்ல முடியல. சொன்னால் அவங்க யார் என்னன்னு கேட்பாங்க. அப்புறம் உங்களுக்கு சந்தேகம் வரும். அதனால தான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட சொல்லலாம்னு நினச்சேன் அத்தை. ஆனால் அதுக்குள்ளே நீங்களே பார்த்துட்டீங்க அத்தை. மற்றபடி உங்கள்கிட்ட பொய் சொல்லணும், மறைக்கணும்னு சத்தியமாக நான் நினைக்கல அத்தை. என்னை போய் தப்பாக நினைக்கிறீங்களே. நீங்கள் தானே சொல்லுவீங்க அடிக்கடி, இலக்கியா எது பண்ணாலும் சரியாக தான் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் அப்படியாப்பட்ட நீங்களே இன்னைக்கு என்னை சந்தேகப்படுறது எப்படி அத்தை? எனக்கு மனசு கஷ்டமாக இருக்காதா? சொல்லுங்க அத்தை. நான் என்ன அவ்வளோ மோசமானவளா அப்படின்னு சொல்லி இலக்கியா ஃபீல் பண்ணுறாங்க. ஜானகி உடனே அவங்கள்ட்ட கோவத்தில் எடுத்து வச்சுட்டு, இலக்கியா சாரிம்மா, நான் ஏதோ உன்னை தப்பாக நினச்சிட்டேம்மா. நீ என்கிட்ட போய் சொன்னியா, அதான் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதுதான் இலக்கியா அப்படிலாம் பேசினேன். ஐயோ அத்தை, நான் தான் சொல்கிறேன்ல அத்தை, நான் எந்த சூழ்நிலையில் உங்கள்கிட்ட அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு என்னை பொறுத்த வரைக்கும் கௌதமை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் அத்தை. அதனால தான் நான் இவ்வளோ வேலையும் பார்த்துட்ருக்கேன். அது இல்லாமல் இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு, ரேவதி அத்தை இப்போதைக்கு அந்த எஸ்எஸ்கே ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால் நான் அடிக்கடி ரேவதி அத்தையை பார்த்து பேசிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அவங்களால தான் எனக்கு நிறைய தகவல் கிடச்சிது. சொல்லப்போனால் நாகோட ஃபோட்டோவை எடுத்து கொடுத்தது ரேவதி அத்தை தான். அதெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் நமக்கு இப்போது ஈகோ விட நம்ம கௌதம் தானே அத்தை முக்கியம். கௌதம் கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இவங்களுடைய ஹெல்ப் கண்டிப்பாக வேணும் அத்தை. அதை உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க அத்தை, நீங்கள் கோவப்படுவீங்க. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லவும், உடனே நம்ம ஜானகி நாம தான் கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டோம். இலக்கியா பாவம் இல்லையா, தனியாளாக தான் பிள்ளையை காப்பாற்றுறதுக்கு அவளும் எவ்வளவோ போராடுறா. நாம் போய் அவள் மேலே கோவப்படுறது முட்டாள்தனம் தான் அப்படிங்கிறத நம்ம ஜானகி நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. சாரி இலக்கியா, நான் தாம்மா அவசரப்பட்டுட்டேன். சரி வா சாப்பிட்லாம் அப்படின்னு போய் சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது நம்ம வசந்த் கரெக்டாக இலக்கியாவுக்கு கால் பண்ணுறாரு. கால் பண்ணுவோம், இலக்கியா பார்க்குறாங்க. நம்ம ஜானகி ஒன்று, யார் இலக்கியா, யார் ஃபோனில்? இல்லைத்த, வசந்த் தான் கால் பண்ணுறான். என்னன்னு தெரியலையே, எடுத்து பேசுவான். வசந்த் சொல்லு வசந்த், என்னாச்சு? அக்கா, நீ மதியமாக என்கிட்ட ஒரு ஃபோட்டோ அமிச்சல, அதான் கார்த்தி மாமா கடத்தி வச்சிருக்கிறது இவன் தான் சொல்லி. ஆமாம் வசந்த், அந்த ஃபோட்டோவை என் குரூப்பில் போட்டேன்க்கா. அதில் என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் அவனை அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் எங்கேயோ பார்த்ததா சொல்லி அவன் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணியிருக்கான்க்கா. வசந்த் என்ன சொல்கிற, உண்மையாவா? ஆமாக்கா, நான் அவன்கிட்ட பேசிட்டேன், இப்போ தான் பேசினேன். அவன் இன்னைக்கு காலையில் கூட அவனை பார்த்தானான். திரும்ப அவனை அது ஏரியாவில் பார்த்தா அவன் எங்கே போகிறான் எங்கே வரான்னு செக் பண்ணிவிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காக்கா. அந்த லொக்கேஷன் அவன் எனக்கு இப்போ அமுச்சிருக்கான். நாம் வேணா நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கக்கா, நாம் அந்த ஏரியாவில் போய் பார்க்கலாமா அப்படின்னு வசந்த் கேட்க, இலக்கியவனே, சரி வசந்த், நீ இப்போ எங்கே இருக்க? நான் வீட்டில் இருக்கேன். சரி வசந்த், நீ சாப்பிட இருந்தால் சாப்பிட்டுட்டு கிளம்பிடு, நானும் வரேன். நாம் 2 பேரும் கொஞ்சம் மூஞ்சில் மாஸ்க்லாம் போட்டுட்டு நாம் யாருன்னு தெரியாத அளவுக்கு அங்கே போகணும். ஏன்னா ஒருவேளை அவன் நம்மளை பார்த்துட்டானா உஷாராயிடுவான். உஷாராயிட்டா கண்டிப்பாக அப்புறம் வெளியே வரமாட்டான் வசந்த். அதனால் நம்ம மாஸ்க் மாதிரி நான் போட்டுட்டு அந்த இடத்துல போய் தேடி பார்க்கலாம். சரிக்கா, நான் மாஸ்க்லாம் எடுத்து வச்சுட்டு ரெடியாக இருக்கேன், நீங்கள் கிளம்பி வாங்கக்கா. சரி வசந்த். ஜானகி ஒன்று, என்ன இலக்கியா அப்படின்னு கேட்கவும், இலக்கியா ஒன்று நடந்தது சொல்லுவாங்க. ஜானகி ஒன்று, அப்படியா? அப்பா, அந்த கடவுள் இப்போ தான் கணத்தை வந்து பார்த்துருக்காரு போல. எப்படியாவது கார்த்தியை காப்பாற்றி கௌதமுக்கு எதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு கௌதம் வெளியே கொண்டு வந்து இலக்கியா. அத்தை, அதுக்காக தான் அதை கஷ்டப்பட்டுருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு புள்ள மேலே பாசம் இருக்கோ அந்த அளவுக்கு எனக்கும் என் புருஷன் மேலே பாசம் இருக்கத்த. கண்டிப்பாக சொல்கிறேன் அத்தை, கார்த்தி எப்படியாவது அவங்கள்ட்ட காப்பாற்றி எந்த பிரச்சனையும் இல்லாமல் வெளியே கொண்டு வந்துடுவேன். அதே மாதிரி கௌதம் நிரபராதின்னு வெளியே கொண்டு வருவேன் அத்தை. கொண்டு வர வரைக்கும் கண்டிப்பாக அந்த இலக்கியா அமைதியாக இருக்க மாட்டாத்த, என்னை நம்புங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஜானகி ஒன்று, பாவம் இந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளாக வந்து படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் அனுபவிச்சிட்ருக்கா. தனியாலாம் தான் பிள்ளைங்களை காப்பாற்ற எந்த அளவுக்கு போராடுறா. கடவுளே, இவருடைய போராட்டத்துக்காவது ஒரு முடிவு சொல்லுங்கள். என் பிள்ளை கார்த்திக் கௌதம் 2 பேரும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக இந்த வீட்டுக்கு வரணும். அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு ஜானகி கடவுள்கிட்ட வேண்டிக்கிறாங்க.